சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்திலேயே நீடிக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது தாழ்வு மண்டலம், விவரங்களை சொல்லுங்க. சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவுல வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக எந்த ஒரு நகர்வும் இன்றி நங்கூரமிட்டது போல அதே இடத்துல நீடித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி டிட்வா புயலினுடைய வலுவிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவுல கிழக்கு திசையில நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு முன்பாக இதனுடைய சென்னைக்கு நீடிக்கக்கூடிய திசையானது கிழக்கு தென்கிழக்கு திசையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது சென்னைக்கு நேராக கிழக்கு திசையில் இருக்கிறது. காரணம், இது இலாங்கடாக ஒரு நீள்வட்ட பாதையில் அதனுடைய மையப்பகுதி சுழல்வதனால அதனுடைய பகுதி சென்னைக்கு நேராக கிழக்கு திசையில் இருப்பதாகவும் அதுவும் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த சூழல்ல இது அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரங்கள்ல தான் மேலும் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிக்கிறாங்க. அதாவது காலை டிசம்பர் 22ஆம் தேதி காலை அதிகாலை நேரங்கள் 5 மணி அளவுல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் என்று எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு வலு குறையக்கூடிய சூழல்ல சென்னைக்கு மேலும் நெருக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டர் நெருக்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதனால இரவு நேரங்கள்ல மழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இதனால் உருவாகக்கூடிய மழைமேக கூட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தினால் மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதாகவும் தொடர்ந்து வரக்கூடிய நேரங்களில் மழை வலுத்து பெய்யக்கூடிய அளவுல அதிகபட்சமாக 15 to 30 நிமிடம் மழை வலுத்து பெய்யக்கூடிய அளவுல ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல மழை பெய்யக்கூடிய அளவுல தான் இதனுடைய திறன் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வும் கணித்திருக்கிறாங்க. மேலும் இது நகர்ந்து வரக்கூடிய திசை, அவருடைய சுழலும் வேகம், அதனால் உருவாகக்கூடிய மழை மேகங்களுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இடைவிடாது மழை பெய்யக்கூடிய சூழலில் சாரல் மழையாகவும் அல்லது லேசான முதல் மிதமான மழை தொடரக்கூடிய வாய்ப்பாகவும் நாளை தினமும் இந்த காரணி மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழலில் சென்னைக்கு அருகே கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் நகராமல் நங்கூரமிட்டு ஒரே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சுழன்று வருவதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.